ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் கேதரஸ் அட்வென்ச்சர் இன் இசக்காயோட எபிசோட் 10 பார்க்க போறோம். எடுத்ததும் ஆர்கெஸ்ட்ரோ கல்வெட்டுல இருக்க வார்த்தைகளை படிப்பான். அதுல புனித ஊற்று வற்றும் வரை மூடன் முடிவில்லாமல் ஆளுவான், வேறு ரத்தம் கொண்டவன் பிரகாசித்து இறைவன் உயிரை மீண்டும் பூமிக்கு தருவார்னு இருக்கும். இதுக்கப்புறம் ப்ரோலைட் கிட்ட காட்டுவாங்க. அவ்வளவு பயங்கரமா அந்த எல்ஃப் அக்யூஸ் பண்ணிட்டு இருப்பான். எதுக்காக இப்படி வெளியாட்களை உள்ள கூட்டிட்டு வந்தேன்பா. ப்ரோலைட் ஜஸ்ட் நான் அக்காவை தேடுறக்காக தான் இப்படி பண்ணன்பா. அவன் இதெல்லாம் என்ன கிரியேச்சர், இப்படியாப்பட்ட தீயவங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்பா. ஆஃப்க்கு இது பயங்கர கடுப்பேத்திரும். இப்ப என்ன சொன்னா தீயவங்கன்னா இருந்துட்டு அந்த பேரியர்ல இருந்து வெளியே வந்திருப்பா. நீ என்னவா தீயவன்னு சொன்னேன்னு கேப்பா. அந்த எல்ஃபும் அது வந்துங்கும் போது ஆஃப்னே வெளியே வந்தவ ஒரு அல்டேட்டம் ஏக்ரஸ் ஆன என்ன போய் தீயவன்னு சொன்னையாடான்ட்டு அவ பெகாசஸா மாறுவா. அந்த எல்ஃப்லாம் பதறி இருப்பா. அப்ப நீங்க கடவுளான்ட்டு ஆஃப் பால்ப்னீர் அவ பேரை சொல்லிட்டு, கடவுளை நீ இப்படி மார்க் பண்ணதுக்கு உனக்கான தண்டனை கொடுப்பன்பா. பார்த்தா மேகங்கள் ஆல்ரெடி இருள் சூழ்ந்திருக்கும் இல்லையா, அதுல இருந்து இடி வந்து 3 பேத்தையும் தாக்கும். இதுக்கப்புறம் 3 எல்ஃபும் மன்னிப்பு கேட்பாங்க. புனித கடவுளை எங்களை மன்னிச்சிருவீங்க தானே. ஆஃப் எல்ஃப்ஸ் இவ்வளவு லோ ஆயிட்டாங்களா, அதுவும் ஏன் பவரை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாத அளவுக்குன்பா. அவங்களுக்கு ஒன்னும் புரிஞ்சிருக்காதுங்கிறத டக்கேர நோட் பண்ணிட்டு, இவன் இந்த ஹவுஸ் ஃபார்ம்ல இருக்கப்ப மேஜிக் இருக்கவங்கனால மட்டும்தான் அதை கேட்க முடியும்ட்டு எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்கன்ட்டு முன்னால போவான். அவனுங்க முதல்ல யாரா நீட்டு தாக்க வருவானுங்க. டாக்கேரோ தன்னை அறிமுகப்படுத்திட்டு அவனோட ரிங்க காட்டுவான். நீ ஆல்ரவுண்டரான்ட்டு ஷாக் ஆவானுங்க. டாக்கேரோ ஆஷூர் பிரிகேடுங்கிற அவனோட டீமை பத்தி சொல்லிட்டு, ப்ரோலைட்டுமே அதுல ஒரு மெம்பர்ன்பா. அவளுக்குலாம் ஆனந்த கண்ணீரே வந்திருக்கும். எல்கார் தன்னை அறிமுகப்படுத்திட்டு, நான் தான் இந்த புனித பூமியோட பாதுகாவலன், வாங்க உங்களை கிராமத்துக்கு கூட்டிட்டு போறேன்பா. ஹாஃப்க்கு இந்த காட்டுல ஏதோ சரியில்லாத போல இருக்கும். டாக்கேரோ கிட்ட சொல்லவும் அவன் முழிப்பான். இதுக்கப்புறம் எல்வன் வில்லேஜ்க்கு வந்தவன் வாயை பொழந்திருப்பான். இது என்ன இடம்பா. எல்வன் வில்லேஜ் தான்பா. இந்த இடத்துல கொஞ்சம் காத்து மாசுபட்ட போல இருக்கும். கிளேக்கே இரும்பல் வரும். டாக்கேரோ மானாவால தான் பொல்யூட் ஆயிருக்குன்ட்டு கம்ப்ளீட்டா கிளான்ஸ் பண்ணி விட்டுருவான். புதுசா பாக்குற எல்ஃப்ஸ்க்கு இது ஷாக்கிங்கா இருக்கும். ப்ரோலைட் எப்படி டாக்கேரோ வேற லெவலான்பா. டாக்கேரோ மனசுக்குள்ள ஜஸ்ட் கிளீன் மேஜிக் தான் யூஸ் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ராங்கான்ட்டு, ஆனா இங்க இருக்க காத்து ஏன் ரொம்ப அடர்த்தியா இருக்குன்னு யோசிப்பான். இதுக்கப்புறம் ட்ரீல ஏறப்ப டாக்கேரோ இதை கிட்ட இருந்து பாக்குறப்ப ரொம்ப பெருசா தான் இருக்குன்பான். ப்ரோலைட் எல்வன் ரேஸோட சிம்பிளே இந்த கிரேட் ட்ரீ கோவான் தான். இதுலதான் உயர்ந்த எல்ஃப்ஸ் எல்லாம் வாழ்றாங்க. இங்க உயர்ந்த எல்ஃப்ஸ் வாழ்றதை தாண்டி பர்மிஷன் இருக்கவங்க மட்டும்தான் உள்ள போய் வர முடியும்பா. டாக்கேரோ அப்படின்னாங்கிறப்பவே கிளே ஷாக்கா இருப்பான். ப்ரோலைட் சொல்லாம விட்டதுக்கு மன்னிச்சுக்கங்க, நான் உயர்ந்த எல்ஃப் சேர்ந்தவன்பா. டாக்கேரோ இதுல ஏதாவது பிரச்சனையான்பா. கிளே அவங்க வெளியே போய் வரக்கூடாது, எல்ஃப் மேன் கைண்ட பாத்துக்க வேண்டியதா அவங்களாதான் இருக்கணும், அண்ட் அவங்களுக்கான சட்டத்திட்டங்கள் இருக்குன்பா. டாக்கேரோ இதனால யார் உயிரும் போகாதுலன்பா. ப்ரோலைட் அப்பெல்லாம் இல்லைன்பா. டாக்கேரோ அப்புறம் எதுக்கு ரூல்ஸை பார்த்துட்டு உன் மனசு சொல்றபடி நீ என்ன வேணா பண்ணு, நீ செய்யற காரியத்துக்கான உனக்கான ரீசன் இருக்கும்லன்பா. ப்ரோலைட் ஏதோ பாதிப்புல இருக்க போல இருக்கும், லைக் பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ்னால. டாக்கேரோ உன்னால மத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா உனக்கு என்ன விருப்பமோ அதுபடியே வாழ, ஏன்னா பழைய ரூல்ஸ் இப்ப இருக்க காலத்துக்கு செட் ஆகாது, அண்ட் நீ ரூல்ஸ் படி வாழ்றன்ட்டு உன் வாழ்க்கையே தொலைச்சிடாதேன்பா. கிளே நாளா எங்க ஊரோட ரூல் எல்லாம் பெரிய பிரியாரிட்டியா வச்சுக்கிறது இல்லைன்பா. ஆஃப் முன்னால வந்துட்டு இந்த உயர்ந்த எல்ஃப்ஸ்க்கு பிரச்சனை என்னன்னா ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ்ந்துட்டு தான் தான் பெரிய இவன் நினைச்சுக்கிறது. அதனால லிபலினா மாதிரி ஒரு சின்ன கடவுள் எல்லாம் வேண்டாதேன்பா. பி வந்துட்டு ஹக் பண்ணவும் ப்ரோலைட்லாம் அழுதுகிட்டே எல்லாத்துக்கும் தேங்க்யூன்பா. டாக்கேரோ பெரிய ரூலை உடைக்கிறக்கான தைரியம் வேணும்லன்னு நினைப்பான். ப்ரோலைட் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வாங்க போலான்பா. டாக்கேரோ பூனிகிட்ட ஒரு விஷயத்த மறைக்க சொன்னீல, அது இதானான்னு கேட்பான். ப்ரோலைட் ஆமான்பா. ஒன்ஸ் கோட்டைக்குள்ள போனதும் ஆம்பர் வருவா. அவ ப்ரோலைட்டை வெல்கம் பண்ணுவா. அவ அண்ணனை பாக்குற ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்கன்பா. ஆம்பரோ அதுக்கான விஷயங்களை அரேஞ்ச் பண்றேன்ட்டு போயிருப்பா. இதுக்கப்புறம் எல்வனோட சீக்ரெட் டீ கொடுப்பாங்க. டாக்கேரோ குடிச்சதுமே இது கியோக்ரோ டீன்பா. கரெக்டா ஆர்கெஸ்ட்ரா வரவும் ப்ரோலைட் அண்ணான்ட்ட ஓடி போய் கட்டி பிடிக்கலான்னு பாப்பா. அவன் விளக்கிப்பான். ப்ரோலைட் எதுக்கு இப்படி டாச் பண்ணிட்டே இருக்கீன்பா. ஆர்கெஸ்ட்ரோ உங்ககிட்ட இருக்க ஸ்ட்ரென்த்தை வச்சு நசுக்கிற, அப்புறம் நான் பொழைக்க முடியாம போயிருன்ட்டு உன் ஸ்ட்ரேஞ்ச் கம்பெனியன்ஸ் எனக்கு அறிமுகப்படுத்தி வைன்பா. டாக்கேரோ இவனை பாக்குறப்பவே இவனை பார்த்தா அண்ணா மாதிரி இல்லையே தம்பி மாதிரில இருக்கான்னு நினைப்பான். ப்ரோலைட் ஆஷூர் பிளாக் பிரிகேட அறிமுகப்படுத்திட்டு, இது எங்க அண்ணன் ஆர்கெஸ்ட்ரோ ஆஜின் சீல் விரியோலாயோட கவர்னர்பா. டாக்கேரோ பேரை சொல்லவே தடுமாறுவான். ஆர்கெஸ்ட்ரோ ப்ரோலைட்டோட அண்ணனே வச்சுக்கோங்க, இல்லனா வேற பேர்ல கூப்பிட்டுக்கங்கன்பா. டாக்கேரோ ஆறுன்னு கூப்பிட்டுக்கிறேன்பா. கிளே பார்த்து பேசுறான்பா. ஆர்கெஸ்ட்ரோ என்ன அப்படி யாரும் கூப்பிட்டதில்ல, பட் நல்லா தான் இருக்குன்ட்டு ஹாஃப் கிட்ட வந்துட்டு, நீங்க டிவைன் ஆல்டேட்டா மேக்ரஸ் ஆமேன்பா. அவங்க முன்னால மண்டி இட்டுட்டு, நான் உங்களை மிகுந்த மரியாதையோட இங்க வரவேற்கிறேன், நீங்க இங்க வந்ததுல எங்க குலத்தினருக்கு சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப பெருமிதன்பா. டாக்கேரோ மனசுக்குள்ள கடவுள் போலயே ட்ரீட் பண்றாங்களேன்னு நினைப்பான். ஆர்கெஸ்ட்ரோ லில்கர் நடந்த விதத்துக்கு மன்னிப்பு கேட்டு டாக்கேரோ கிட்ட கையை கொடுக்குறப்ப அவன் ஒரு மாய் முழிப்பான். ஆர்கெஸ்ட்ரோ என்ன என் சைஸை பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிட்டியான்னு கேட்பான். டாக்கேரோ அப்பெல்லாம் இல்லைங்க மன்னிச்சுக்கங்கன்பா. ஆர்கெஸ்ட்ரோ பேருக்கு தான் உயர்ந்த எல்ஃப்லாம், என்ன பாரு பரிதாபகரமா இப்படி குட்டி
குட்டியா இருக்கேன்லன்பா. ரோலைட் அப்படிலாம் பேசாத நான் கத்துவா. ஆர்கெஸ்ட்ரோ கத்தாத, நான் உண்மையை தானே சொல்றேன். இது நம்ம பிளட் லைன்ல வந்த சாபம், இது மாறாதுன்பா. ரோலைட் இதெல்லாம் மாத்தி அமைக்கணும்னு தான் நான் போராடிட்டு இருக்கேன். நான் எல்ஃப்கான வருங்காலம் பிரைட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ரேஸே மொத்தமா அழிஞ்சு போகாமன்பா. ஆர்கெஸ்ட்ரோ கெஸ்ட் வந்திருக்காங்க, அமைதியா இருந்துட்டு என் தம்பி சார்பில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்பா. டாக்கிரோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க ப்ரோலைட்டை பத்தின்ட்டு என்ன பிரதர் நான் சொன்னீங்கன்ட்டு கத்துவான். ப்ரோலைட் என்ன தெரியாதா, நான் பொண்ணு போல இருந்தாலும் பையனாவும் இருப்பன்பா. டாக்கிரோக்குலாம் புரியாது. கிளேவும் லிசார்ட்மென்ட்லயும் இந்த மாதிரி இருபாலினமும் கலந்த ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த விஷயம் ஹை எல்ஃப்ல சாதாரணம் தான்பா. ஆர்கெஸ்ட்ரோ என் விஷயத்துல எப்படின்னா ப்ரோலைட்டுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம்பா. டாக்கிரோ ரத்த வலி சபிக்கப்பட்டிருக்குங்கிற வார்த்தையை கேட்டிருப்பான் இல்லையா, அதை பத்தி யோசிப்பான். ஆர்கெஸ்ட்ரோ இங்க நீங்க உங்க வீட்டுல இருக்க போல இருக்கலான்பா. டாக்கிரோ ரொம்ப சந்தோஷம்ட்டு மான அடத்தையை பத்தி கேட்பான். ஆர்கெஸ்ட்ரோ அதை உன்னால சென்ஸ் பண்ண முடிஞ்சுதான்ட்டு ஹாஃப் இயரா அது அப்படிதான் இருக்குன்பா. டாக்கிரோ 6 மாசமான்பா. ஆர்கெஸ்ட்ரோ என்னாச்சுன்னு கேட்பான். டாக்கிரோ உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைனா நான் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாக்குறேன்பா. பார்த்தா மானா ஸ்டோன் கிரியேட் பண்ணுவான். ஆர்கெஸ்ட்ரோவோ இது மானா ஸ்டோனான்ட்டு ஷாக் ஆயிருப்பான். கார்ட்ஸ் கிட்ட போகாதீங்கன்னு வார்னிங் கொடுப்பாங்க. ஆர்கெஸ்ட்ரோ ஒரு பிரச்சனை இல்ல பின்னாலேயே இருங்கன்பா. டாக்கிரோ கிரியேட் பண்ணதும் ஆர்கெஸ்ட்ரோவை கூப்பிட்டு உங்க கையை இதுல வைங்கன்பா. அவனை வைக்கிறதுக்கு விடாம கார்ட்ஸ் தடுக்கலான்னு வருவாங்க. பட் அவன் 2 கைகளுமே பட்டிருக்கும். இதுக்கப்புறம் மானா ஸ்டோன் கம்ப்ளீட்டா வானத்துக்கு போயிருக்கும். இதுக்கப்புறம் அந்த மானா டென்சிட்டிங்கிறது கம்மியாயிருக்கும். எல்ஸ் பீப்புள் இந்த விஷயத்துல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆர்கெஸ்ட்ரோ நாங்க தேடிட்டு இருந்த மாற்று ரத்தம் நீங்க தானான்ட்டு அவன் மண்டியிடவுமே அவனோட ஆட்களும் மண்டியிடுவாங்க. டாக்கிருக்குலாம் ஒன்னும் புரியாது. ஆர்கெஸ்ட்ரோ நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்ட்டு ஒரு கல்வெட்டு இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போவான். அதுல நீலவானம் அந்தி பொழுதால் கரைப்படும் போது புனித ரத்தம் மங்கிவிடும், நிலம் வாடிவிடும், மரணம் தொடரும், புனித ஊற்று வற்றும் வரை மூடன் முடிவில்லாமல் ஆளுவான், மாறுபட்ட ரத்தத்தை தாங்கியவர் பிரகாசித்து பூமிக்கு மீண்டும் உயிரூட்டுவாருன்னு இருக்கும். இந்த விஷயங்களை டாக்கிரோ படிக்காத பார்த்துட்டு ஆர்கெஸ்ட்ரோ பார்த்தோன்னே படிக்கிறீங்களா, உங்களோட அறிவாற்றல் பயங்கரமா இருக்கேன்பா. டாக்கிரோ தேங்க்ஸ் சொல்லுவான். டாக்கிரோ இதுல புனித ரத்தம் மங்கிவிடும், நாடு வாடிவிடும், மரணம் தொடரும்னு இருந்துச்சு, அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்பான். ஆர்கெஸ்ட்ரோ ஹை எல்ப்ஸோட அழிவை குறிக்குதோன்பா. டாக்கிரோ டக்குன்னு அந்த மாற்று ரத்தத்தை பத்தி சொல்லிருந்துச்சு. அது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு சொன்னாங்க. பட் நான் மான டென்சிட்டியை மட்டும் தான் குறைச்சேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த வார்த்தை ஹை எல்ப்ஸை குறிக்கிறதா இருக்காதுன்பா. ஆர்கெஸ்ட்ரோ நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம்பா. இதுக்கப்புறம் நைட் குளிக்கிறப்ப கிளே டாக்கிரோ அண்ட் பி கிட்ட கொஞ்சம் தண்ணியில வேகமா குதிக்காம ஆடாம இருங்கடான்பா. டாக்கிரோ இப்படி போரிங்கான ஆளா இருக்காதேன்பா. டக்குன்னு மனசுக்குள்ள ப்ரோலைட் சிஸ்டரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த எல்வன் ப்ராஃபஸில என்ன பண்ணலான்னு பாக்கலான்ட்டு எதுக்கு வந்தங்கிறதே மறந்துட்டியா ப்ரோலைட்டுன்பா. அவ நீதாண்டா இப்படியாப்பட்ட வேலையெல்லாம் பார்த்த, இப்ப வந்து என்ன பிளேம் பண்றேன்பா. இதுக்கப்புறம் நைட்டு போய் அந்த காத்தை சுவாசிச்சுட்டு அந்த மானா டென்சிட்டி குறைஞ்சதும் நைட்டு வீசுற காத்து சூப்பரா இருக்குன்பா. டாக்கிரோ ப்ரோலைட் கிட்ட வந்துட்டு உன் பிரதர் மென்ஷன் பண்ண சாபம் என்னன்னு கேட்பான். ஏம்பர் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமான்ட்டு இந்த மர்மமான சாபம்ங்கிறது முதல்ல உயர் வகை ஹெல்ப்ஸ்க்கு தான் வந்துச்சு. அதுவா அவங்க பிறப்பெடுக்கிறப்பவே அது அவங்களுக்கான வளர்ச்சியை ப்ராப்பரா இல்லாம தடுத்துச்சு. அப்புறம் ஒரு நாள் கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு முன்னால எங்க ரேஸ்ல எந்த குழந்தை பிறந்தாலும் அது சில நாட்கள் கூட தாக்கு பிடிக்கல. அது அந்த சாபம்ட்டு அழுக ஆரம்பிச்சிருவா. ப்ரோலைட் வந்து கட்டி பிடிச்சிட்டு இல்ல இதுக்கு மேல வேண்டாம் விட்டுருன்பா. ஏம்பர் என் குழந்தையும் அந்த சாபம் எடுத்துக்கிச்சுன்பா. டாக்கிரோ மனசுக்குள்ள எந்த சாபம் இப்படியாப்பட்ட வேலையெல்லாம் செய்யணும்னு நினைப்பான். இதுக்கப்புறம் ஆர்கெஸ்ட்ரோ எல்ஃப்ஸ் ராணியான மெல்கரியா ஆல்டன்வியாவை அறிமுகப்படுத்தி வைப்பான். டாக்கிரோ உங்களை பார்த்ததுல சந்தோஷம், என் பேரு டாக்கிரோன்பா. ஆல்டன்வியா உன்னை சுத்தி இருக்க கலர்ஸ் நல்லா இருக்குன்பா. டாக்கிரோ நிறங்களான்பா. ராணி பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கான்னு காட்டுவாங்க. டக்குன்னு பார்த்தா ஷாக் ஆகி எந்திரிச்சு இது ஏன்ஷியன் டிராகன்ஸோட குழந்தையான்பா. ஆர்கெஸ்ட்ரோ முன்னால பிறக்கலாம தடுப்பான். அவங்க ஒரு பிரச்சனை இல்லைங்கிற போல கை காமிச்சிட்டு நிப்பாங்க. ஆர்கெஸ்ட்ரோ டிவைன் பீயிங்ஸ்ல ஒன்னான்பா. குயின் உன்னோட ஆராவோட கலரை பார்த்துதான் ஏன்ஷியன் டிராகன் நீ தகுதியானவன்னு இந்த வேலையை பார்த்திருக்கணும்பா. பி ஹாப்பியா கத்தவும். டாக்கிரோ அது ராணிடான்பா. அவங்க ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ எங்க தேசத்தை சுத்தி இந்த டென்ஸ் மான பார்ட்டிகல்ஸ் நீக்கினதா சொன்னாங்க, அதுக்கு முதல்ல நன்றின்பாங்க. டாக்கிரோ அதை கேட்கலாம் நாங்க வரல, இந்த மான டிஸ்ரப்ஷன் ஆச்சு இல்லையா அந்த டைம்ல நிலநடுக்கம் வந்துச்சான்னு கேட்பான். அவங்களும் இப்ப நடந்த போலதான் இருக்கு, அன்னைக்கு வந்த நிலநடுக்கத்துல ஆத்தோட ஓட்டமே மாறிடுச்சுன்பாங்க. டாக்கிரோ அதுதான் ஏதாவது மான்ஸ்டர் எழுப்பி விட்டுருக்கணும், இந்த மான தேக்கத்துக்கான காரணமும் அதான் இருக்கணும்பா. ஆர்கெஸ்ட்ரோ என்ன செய்யறதம்மான்னு கேட்பான். குயின் இதுல உதவி செய்ய முடியுமான்னு டாக்கிரோ கிட்ட கேட்பாங்க. டாக்கிரோ ஒரே ஒரு கண்டிஷன் பா. இதுக்கப்புறம் அவன் பார்ட்டி மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிருப்பான். குயின் கிட்ட பேசுறன்பா. ப்ரோலைட்டே அம்மா கிட்டேயான்பா. டாக்கிரோ ஆமான்ட்டு நான் ஒன்னும் மாற்று ரத்தத்தை சேர்ந்தவன் இல்லைன்பா. இதுக்கப்புறம் சவுண்ட் பேரியர் போட்டுட்டு இதனால நம்ம பேசுறது வெளியே லீக் ஆகாது. நான் ஸ்கேன் பண்ண வரைக்கும் ஆம்பர், மிஸ்டர் ஆர், அப்புறம் மெஜஸ்டி அவங்க 3 பேத்துக்குமே பரம்பரை குறைபாடு இருக்கு. ப்ரோலைட் எக்ஸாக்டா என்ன சொல்ல வரேன்னு கேட்பா. டாக்கிரோ ஜீன்ஸ்ங்கிறது எப்பவும் அவங்க ரத்த வலி முன்னோர்களை சார்ந்தது, அந்த வகையில அவங்க மேல் ஃபங்க்ஷனா இருக்காங்கன்பா. ஆனா இப்படி ஆனதுக்கு காரணம் என்னன்னு கேட்பான். டாக்கிரோ அம்பாரோட ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்பான். ப்ரோலைட் அவளோட ட்வின் பிரதர்ன்பா. டாக்கிரோ இதுதான் பிரச்சனை, இதுக்கு காரணம் சாபம் இல்ல, உங்களோட ரத்த வலி வம்சம் ரொம்பவும் ஒரே மாதிரி ஆயிருச்சு. நோபல் பிளட்னு நீங்க காட்டுற மரியாதை உங்களுக்குள்ளேயே நீங்க திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி ஆயிருச்சு, அதுதான் உங்க ஜெனடிக் ஸ்ட்ரக்சரே உடஞ்சதுக்கு காரணம்பா. டாக்கிரோ எந்திரிச்சு முன்னால போயிட்டு நீங்க ஹை ஹெல்ப்ஸ்னு உங்களுக்குள்ள திருமணம் செஞ்சுக்காம வெளிய இருக்க ஹெல்ப்ஸோட ஒண்ணு சேரணும், அதை தான் மாற்று ரத்தம்னு சொல்லியிருக்காங்கன்பா. ப்ரோலைட் அப்ப இதுதான் விஷயமா, அப்ப நாங்க சபிக்கப்படவில்லை இல்லையா, இதுக்கப்புறம் என்ன மாதிரி யாரும் பிறப்பெடுக்க மாட்டாங்களான்ட்டு அழுவா. பி வந்துட்டு கண்ணை தொடச்சு விடும். கிளே ஆனா பல வருஷ
காலமா பின்பற்றிட்டு வராங்க. இதை எப்படி மாத்த முடியும்பா. ரோலைட் நான் போய் அண்ணா கிட்டையும் அம்மா கிட்டையும் பேசினா அவங்க கேட்பாங்க. ஆனா மத்தவங்களன்பா. டாக்கெரும் ஆமால ஓவர் நைட்ல மாத்த முடியாதுன்ட்டு. ஹே போனி, நீ ஒரு டிவைன் வார்னிங் கொடுத்தா எப்படி இருக்குன்பா. ஆஃப் எதுக்கு? எல்ஸ் அழிஞ்சு போனா கூட எனக்கு கவலை இல்ல. கடவுள் எல்லாத்துக்கிட்டையும் ஃபேரா தான் நடந்துக்கணும். ஏன் டாக்கெரு, நீயா இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆன்மாவையும் ஒரு சேர பாதுகாப்பேன்பா. டாக்கெரு எல்லாத்தையும் சொல்ல வல்ல பியூனி. என் ஃப்ரெண்டுக்கு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவ பாக்குறேன்பா. ஆஃப் என்ன கேட்டா நீ ரொம்ப இறக்க குணத்தோட இருக்க. சரி லிபலேனியா, எல்ஸ் மக்களோட கடவுளை தேடலாம். ஒரு இனத்தோட மக்கள் சஃபர் ஆகுறப்ப அவங்க வணங்குற கடவுளை அவங்களுக்கு வழிகாட்டணும்லன்ட்டு ரோலோட்டோட கையை பிடிப்பா. அவ கண்ணை தொடச்சு விட்டு இதுக்கப்புறமும் கண்ணீர் வேண்டாம், அதுக்கு மாறா சிரிக்கலாமேன்ட்டு டக்குன்னு டாக்கெரோ கிட்ட நீ என்கிட்ட இருந்து ஒண்ணு எதிர்பார்த்தா நான் செய்ய போற விஷயத்துக்கு நீ கை மாற ஏதாவது செய்யணும்லன்பா. டாக்கெரோ எதுவா இருந்தாலும் கண்டிப்பா செய்யறன்பா. ஆஃப் அப்படின்னா சோய்சா ஊத்துன பட்டர் பொட்டேட்டோஸ் 10 வேணும்பா. கிளே நல்ல டிமாண்ட் தான்பா. மத்தவங்களா சிரிப்பாங்க. டாக்கெரோ அப்ப ஸ்டார்ட் பண்ணலாமான்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ப்ரோலைட் ஆனாவும் இருப்பான்ங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா எத்தனை பேர் ஷாக் ஆனீங்க அண்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஃபீலிங் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.